கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியா ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. இன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறாங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைக்கிற கர்த்தர். இன்றைக்கி தேவ சித்தமே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் திட்டம் என்னென்னா, உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பது தான் தேவனுடைய சித்தம் திட்டம். ஆனால் ஒருவேளை யோசிக்கலாம், எனக்கே ஆசீர்வாதம் இல்லையே, நான் எப்படி ஆசீர்வாதமாய் மாற முடியும் அப்படி ஒருவேளை யோசிக்கலாம். ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொன்னவர் கர்த்தர், அவரால் எல்லாம் கூடும். அதில் இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும். என்னை ஆசீர்வாதம் வைப்பேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரே, எவ்வளோ பெரிய சந்தோஷம். எனக்கும் அப்படித்தான், உங்களுக்கு அப்படித்தான். நம்ம பார்த்து கர்த்தர் நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு ஆசீர்வாதமே இல்லையே. இல்லை, சொன்னவர் மாறாதவர். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன கர்த்தர் வல்லமையுள்ள தேவன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன கர்த்தர் ஆசீர்வாதமாக வைக்கிற தேவனும் கூட. அவர் முடியாததை முடிய செய்கிறவர், அவர் இல்லாதவர்களை இருக்கிறவரை மாற்றி அமைக்கிற கர்த்தர். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், இது எப்படி நடக்கும்? ஆனால் நீங்கள் சொன்ன தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையில் இனிவர் நாட்களிலே நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. இந்த நாள் முதல், இந்த செய்தியை கேட்கிற நாள் முதல் உங்களை குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக வைப்பாங்க, உங்கள் தெருவில் ஒழுங்கு ஆசீர்வாதமாக வைப்பாங்க, உங்கள் சபைக்கே ஆசீர்வாதமாக வைப்பாங்க. ஒருவேளை யோசிக்கலாம், சபையில் கூட நான் சில ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஞானம் கிடையாது, எனக்கு பிரசங்கிக்க தெரியாது, மற்ற போல ஜெபிக்க தெரியாது. என்னை எப்படி கர்த்தர் சபைக்கு ஆசை இல்லை? சொன்னவர் வாக்கு மாறாதவர், சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர். இன்றைக்கி அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம், பல பரியாசம் பண்ணியிருக்கலாம், பலருடைய பார்வையில் வேடிக்கை பொருளாக இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறாங்க, அப்படிப்பட்ட உங்களை தான் அந்த சத்துருக்களுக்கு நிந்திக்கிற பரியாச மனிதர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக வைக்க போகிறேன். இது எப்படி நடக்கும்? ஒரு யோசிக்கலாம். அதை நிறைவேற்ற கர்த்தர் தான் நம்மோடு கூட பேசி கொண்டே இருக்கிறாங்க. யார் அற்பமாக எண்ணினாங்களோ, யார் நிந்தித்தாங்களோ அவங்களுக்கே ஆசீர்வாதம் வைப்பேன்னு சொல்கிற கர்த்தர் தான் அதை செயல்படுத்த போகிறாங்க. அதனால் அந்த நிச்சயத்துக்குள்ளாய் கடந்து வந்துருங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னாங்க, அது ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தான், நம்பிக்கையோடு விசுவாசித்தான். கர்த்தர் ஆபிரகாம் சொன்ன எல்லா வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றினாங்க, ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்தாங்க. இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது சொன்ன வார்த்தை நம்முடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. பாருங்கள், யோவான் 4வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் பார்க்குறோம். அங்கே ஆண்டவர் யாக்கோபுடைய ஊழியத்தின் பாதையில் யாக்கோபுடைய கிணற்று அருகே அமர்ந்திருக்கிறாங்க. அங்கே ஒரு சமாரியா பெண் தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக சமாரியா பட்டணத்துலேருந்து வராங்க. அப்போ அந்த சமாரியா பெண்ணை பார்த்து ஆண்டவர் கேட்குறாங்க, தாகத்துக்கு தா என்று கேட்குறாங்க. அப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க, நான் சமாரிய பெண், நீ யூதராயிட்டு, உன்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்பவர் நீ யாருன்னு அறிந்தால் உனக்கு அவர் ஜீவ தண்ணீரே கொடுத்துருப்பார் என்று சொல்லி அந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், அவர் குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கெல்லாம் அப்படியே தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தாங்க, மறுப்பு சொல்லவே இல்லை. ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதன்படி தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தாங்க. அப்போ தான் அந்த சகோதரி பாருங்கள், நான் மேசியா வருவார் என்று காத்திருக்கிறோன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் தான் அவர் என்று சொன்ன உடனே, அவர் தான் மேசியா என்பதை அறிந்த உடனே பாருங்கள், அந்த சகோதரி எதுக்கு வந்தாங்க? தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாய் வந்தாங்க. அந்த சகோதரி தண்ணீர் எடுக்கலை, கொண்டு வந்த குடத்தை எடுக்கலை. இதுவரை என்னோடு கூட பேசி கொண்டிருந்த இவர், எனக்கு முன்பாக இருக்கிறவர் மேசியா என்பதை அறிந்த உடனே பட்டணத்துக்குள்ளாய் ஓடிட்டாங்க. ஆண்டவர் தன்கிட்ட பேச எல்லா காரியத்தையும் சொல்லுகிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறாங்க. என்னை குறித்து என் கடந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் சொன்னார், அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்ன உடனே பாருங்கள், அந்த சமாரிய பெண்ணுடைய வார்த்தை நிமித்தமாக இயேசுவே அநேகரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அந்த சகோதரியை அந்த பட்டணத்துக்கே கர்த்தர் ஆசீர்வாதமாக வைக்கிறாங்க.
ஏன் தெரியுமா? இயேசு இவர்தான் மேசியா என்பதை அறிந்த உடனே சீக்கிரமாய் ஓடிட்டாங்க. அவரை அறிவிக்கும்படியாய், அவரை குறித்து சொல்லும்படியாய், அவருடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியாக செயல்படுகிறாங்க. சீக்கிரமாய் போய் உடனே தீவிரமாய் செயல்படுகிறாங்க. இன்னைக்கு அருமையானே, இயேசுவை அறிந்து கொண்டு கர்த்தருடைய கிருபையால் ரட்சிக்கப்பட்ட நாம் எத்தனை பேருக்கு இப்படியாய் தீவிரமாய் ஆண்டுடைய வார்த்தை சொல்லும்படியாய் நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம், செயல்படுகிறோம்? நம்மை சற்று ஆராய்ந்து பார். காலங்கள் பொல்லாத காலம், ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்க இந்த நாட்களில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தீவிரமாக அவருடைய ஊழியத்தை செய்வது தான் கர்த்தருடைய சித்தமும் திட்டமாக கூட. இயேசு மெய்யான தேவனை அறிந்து கொண்ட நம்மால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உண்மைக்குமே நம்ம பெற்றிருப்போமானால் அந்த ரட்சிப்பை மட்டும் சொல்லாமல் இருக்கவே முடியாது. உண்மைக்குமே நான் என் இரட்சகரில் களி கூறுகிறேன் என்ற அனுபவம் நமக்குள் இருக்குமானால் அந்த இரட்சகரை குறித்து சொல்லாமல் இருக்கவே முடியாது. இன்னைக்கு அந்த சகோதரி மேசியான்னு அறிந்த உடனே புறப்பட்டு போய் அந்த பட்டணத்துக்கே அந்த சகோதரியை கர்த்தர் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இயேசுடைய வார்த்தையை கேட்குறாங்க, அவங்க விசுவாசத்தில் பலப்படுறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, ஆண்டுடைய ஜனமாய் மாற்றப்படுகிறாங்க. இன்றைக்கி அந்த பட்டணத்துக்கே சமாரிய பெண்ணை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்தாங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறாங்க. உங்களை உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் சபைக்கு, உங்கள் பட்டணத்துக்கு, உங்கள் ஊருக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் வைக்கும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நாள் நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டே இருக்கிறாங்க. ஆசீர்வாதமாய் இருக்கும்படியே, நான் பாத்திரமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக கர்த்தர் பேசி கொண்டே இருக்கிறாங்க. பாருங்கள், உங்கள் விசுவாசம் பலப்படும்படியாய் ஒரு சாட்சியை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். ஊழியத்துக்காக கிராமங்களுக்கு செல்வது உண்டு. அப்படி அநேகர் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் அற்புத அடையாளங்கள் மூலமாகத்தான் இயேசு மெய்யான தேவனை அறிந்து கொள்ளார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் கிராமங்களில் அற்புதங்களை செய்கிறாங்க, அதிசயங்களை கர்த்தர் நடப்பிக்கிறாங்க, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படி கர்த்தருடைய நாமம் கிராமங்களில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கிருபையாய் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு அருமையான தாயார் பக்கத்தில் இருக்க நம்ம கிறிஸ்தவ சகோதரி ஒருத்தவங்க அழைத்து கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த அழைத்து கொண்டு வந்த கிறிஸ்தவ சகோதரி சொன்னாங்க, இவங்க ஆண்டவர் அறியாதவங்க, ஆனால் இவங்க அவங்ககிட்ட பேசுவாங்க, அவங்களுடைய காரியம் கேட்டு நீங்கள் ஜெபிங்க. நான் அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, எம்மா எனக்கு இயேசுவெல்லாம் தெரியாது, நான் இப்போ இயேசுவை வணங்கவும் வரல. நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, நான் எத்தனையோ வருஷமாக இரவும் தூங்க மாட்டேன், பகல் நேரமும் தூங்க மாட்டேன். நான் எடுக்காத மாத்திரை இல்லை, பார்க்காத வைத்தியமும் இல்லை. நான் எவ்வளவோ போனேன். அது மாத்திரமல்ல, சில அவங்க தெய்வ வழிபாடின் பிரகாரம் சிலரை போய் பார்த்தேன், எல்லாம் செய்துட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் இரவுலையும் தூங்க முடியல. சரி, பகல்லையாக தூங்கலான்னா தூங்குவேன். இதன் நிமித்தமாக என் சரீரம் ரொம்ப பலவீனம். எனக்கு பிபி ஹையாக ஏறும், லோவாகும், எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாது. எப்போவுமே பாருங்கள், தூங்க மாட்டேன், சும்மா அப்படி அசந்து போய் உட்காந்துருப்பேன், ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பேன், இல்லையா சும்மா படுத்திருப்பேன். இந்த இரவும் பகலும் தூக்கம் இல்லாத நிமித்தமாக என் வீட்டின் காரியங்களை கூட என்னால் பார்க்க முடியல. என் பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் என்னை ரொம்ப அற்பமாக நினைப்பாங்க. ஆமாம், அம்மாவால் தான் ஒன்றும் முடியாது, அவள் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பா. ஏன்னா தூங்காதனால என் சரீர பலவீனத்தை நிமித்தமாக என்னையால் வீட்டு காரியம் பார்க்க முடியாது, சமைக்க முடியலை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுமா, என் வீட்டாரோட நான் போனேன்னா எப்போ வீட்டுக்கு வருவோம், அவங்க பிந்தி வந்தால் கூட நான் புறப்பட்டு வீட்டுக்கு வந்தேன். என்னால் நிற்க முடியாது, அவ்வளோ நிற்க முடியாது. அவ்வளோ தூக்கம் இல்லாத நிமித்தமாக என் சரீரம் அவ்வளோ பலவீனப்பட்டு, இப்போது நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, அந்த பக்கத்தில் உள்ள அம்மா சொன்னாங்க, இயேசு சுகம் தருவான்னு சொன்னாங்க. நான் இயேசுவை வணங்கணும்னு வரல, இயேசு சுகம் தருவான்னு சொன்னாங்க. ஆனால் உங்கள் தெய்வத்திட்ட வேண்டிக்கோங்க, உங்கள் தெய்வமாவது எனக்கு அற்புதம் செய்கிறாராம் பார்ப்போன்னு சொல்லி அந்த அம்மா தான் வேதனை, தான் பலவீனம் குறித்து பேசினாங்க. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினால இந்த தாயாரை கர்த்தர் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. கூட்டிகிட்டு வந்த கர்த்தர் ஆண்டவரே, இந்த தாயாருக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. புறமதத்தார் அற்புத அடையாளம் மூலமாகத்தான் இயேசு மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே. இந்த தாயார் இந்த பலவீனத்தில் உண்மை மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும், உங்களை சேவிக்கட்டும் சொல்லி அந்த தாயாருக்கு இருக்க பலவீனங்களை கர்த்தர் கிருபையினால் இரக்கத்தலை விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை கர்த்தருடைய ஆவியான கொடுத்தாங்க. நான் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க வைத்தாங்க. ஜெபிக்க பாருங்கள், இந்த அற்புதத்தை சேர்ந்த தாயாரை தன் பிள்ளையை கர்த்தர் மாற்றி விடுவாங்க. இந்த தாயார் மூலமாக இந்த கிராமத்தில் எழுப்புதல் உணர்ந்து கொண்டே நல்லா அந்த தாயாருக்காய் பாரத்தோடு ஜெபித்து அனுப்பினேன்.
அப்போ அந்த தாயார்கிட்ட சொன்னேன், ஜெபம் முடியுதா? அந்த தாயார் கண்ணவும் மூடலை, கை கூப்பலை. அவங்க மாட்டுக்கு உட்காந்துக்கிட்டாங்க. நீங்கள் கை கூப்பி நில்லுங்க, கண்ணை மூடுங்க, எதுவுமே நான் சொல்லலை. இயேசுவின் நாமத்தை ஜெபித்தாங்க. அப்போ அந்த அம்மா போகும்போது சொன்னேன், எம்மா இன்றைக்கி போய் கொஞ்ச இடத்துல மத்தியானம் நல்லா ஓய்வெடுத்து தூங்கிடுவீங்க, இரவும் நல்லா நித்திரை தூங்கிடுவீங்கன்னா அந்த அம்மாவால் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா எத்தனையோ வருஷமாக பாதிக்கப்படுறதுனால சரி பார்ப்போம், அப்படி தான் ஒரு வார்த்தை, அந்த சவால் விட்ட மாதிரி. சரி இதையும் தான் பார்ப்போமே அப்படின்னு தான் போனாங்க. அந்த கிறிஸ்தவ சகோதரி, நீங்களும் அதுக்காக ஜெபிங்க, நானும் இன்றைக்கி இந்த தாயாருக்காக ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தேன். நடந்த காரியம் அடுத்த நாள் காலையிலேயே அந்த கிறிஸ்தவ சகோதரி கூட்டு வந்த சகோதரி சொன்னாங்க, அக்கா என் வீட்டுக்கு நேற்று கூப்பிட்டு வந்தீங்களா, அவங்க என் வீட்டுக்கு வந்திருக்காங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க அக்கா, அவங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஃபோனை கொடுத்தாங்க. அப்போ அந்த சகோதரி, அம்மா உங்கள் தெய்வம் பெரிய தெய்வம், எல்லா தெய்வத்திலையும் உங்கள் தெய்வம் பெரிய தெய்வம். ஏன்னா என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டேன். நான் நேற்று உங்களை பார்த்து ஜோபித்து விட்டு போன உடனே மத்தியானம் நல்லா தூங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை வேடிக்கை பார்க்குறாங்க. இரவு எல்லோரும் 9 மணி 10 மணிக்கு படுக்கிறதுக்கு முன்னாடி நான் படுத்துட்டேன். இன்றைக்கி காலை 7 மணிக்கு தான் எழும்பியிருக்கேன். எங்கள் வீட்டில் பாருங்கள், எல்லாராலையும் நம்ப முடியலை. என்ன நடந்தது, இவளுக்கு என்ன நடந்தது, எங்கே போனேன், என்ன செய்த, எல்லாம் கேட்டோம். நான் அவங்கள்ட்ட சொன்னேன். நான் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஒரு அம்மா இயேசுவை சொல்லி ஜெபித்தாங்க. இயேசு உங்களுக்கு ஒன்று, அந்த வீட்டில் உள்ளவங்களாம் ஆண்டவர் அறியாதவங்கன்றாலும் சரி சரி நிப்பாட்டிக்கோ, இப்போ நீ தூங்குறல நல்லா தான் தூங்கு, நீ தூங்கிட்டு நல்லா ஆகிட்டா சரிதான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த அம்மா என்கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டில் வந்த இந்த அம்மா, சுகம் பெற்ற அம்மா ஃபோனில், நான் வந்தேன், நான் தூங்கினேன், எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் பார்த்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க, சரி போதும் நீ நல்லா தூங்கினா சரிதான்னு சொல்லிட்டாங்கம்மா, தொடர்ந்து தெய்வத்திட்ட வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த இயேசுவை மறவாதபடி, இயேசுவே என் கூட இருங்க, நீங்கள் என்ன சுகம் கொடுத்தீங்க, நீங்கள் கூட இருக்கும் பொழுது தான் அந்த சுகத்தை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் இயேசுவை மாத்திரம், இயேசுவே நான் உங்கள் பிள்ளை, என்னை இன்னும் நல்ல சுகபலத்தை கொடுத்து நடத்துங்கன்னு மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, ஆண்டுடைய கிருபை ஒரு 2-3 மாதம் கழித்து மெய்யாகவே சொல்கிறேன், அந்த தாயார் கூட்டத்துக்கு வந்தாங்க. வந்து அந்த தாயார் சொல்கிறாங்க, எம்மா என் சரீரத்துக்கு எல்லா பலவீனமும் போயிட்டு நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கேன், என் மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மத்தியானமும் தூங்குறேன், ராத்திரியும் தூங்குறேன், எங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், எங்கள் வீட்டிலே சந்தோஷம், பிள்ளைகளுக்கு விதவிதமாக சமைச்சு கொடுக்குறேன், வீட்டு காரியங்களெல்லாம் நான் பார்த்து கொள்ளுகிறேன், எங்கள் வீட்டிலே ஒரு பெரிய நிம்மதி. இப்போ பாருங்கள், நான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் சொந்தக்காரங்க வீடு யார் யார் முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சொல்ல போகிறேன். முதல்ல எங்கள் வீட்டுக்காரையா என்னை தடை பண்ணாங்க, இப்போ விட்டுட்டாங்க, சரி அவன் நல்லா ஆகிட்டா என்னமோ செஞ்சுட்டு போகிறான்னு. நான் போய் ஜெபித்து என் அண்ணனுடைய மனைவி வியாதியாக இருந்தால் அவளுடைய கால் வாத நோயினால் கஷ்டப்பட அவளுக்கு இன்றைக்கி சோமாயிட்டு மடமன்னு ஒருத்தவங்களாம் சொல்லிக்கிட்டே ஒரு 6-7 பேர் சொன்னாங்க. இப்போ என்னன்னா என் வீட்டுக்குள்ளேயே என் கணவரே என் பிள்ளைகளே சொல்கிறாங்க, நீ ஜோமனு, இயேசுடைய பேரை சொல்லி ஜோமனு, என் குடும்பத்தாரே ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் மாத்திரம் இல்லை, என் கணவர் என் பிள்ளைகளாக என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, என் கிராமத்தில் எத்தனையோ பேர் என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இப்படி ஒரு தெய்வம் உண்டுன்றா நான் அறியலையே இத்தனை வருஷம். நான் இன்றைக்கி சந்தோஷம், என் கிராமத்துக்கே நான் ஆசீர்வாதம். அந்த அம்மா சொன்ன வார்த்தை, நான் உள்ள வீட்டுக்குள்ள முக்குள்ள முடங்கி கிடந்தேன், ஏன்னா பலவீனத்தை நிமித்தமாக. இன்றைக்கி என்னைய கர்த்தர் இந்த கிராமத்துக்கே ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பெற்றுக்கொண்டாங்க அந்த அசுகத்தை. அந்த தாயாருக்குள்ளே இருந்த இரட்சகர் அந்த அன்பை மற்றவங்க சொல்லும்படியாக இந்த தாயாரை கொண்டு போய் அந்த தாயார் பண்ண ஜெபத்தின் மூலம் மற்றவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி அந்த தாயாரை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்த கர்த்தர் இன்றைக்கி உங்கள் கூட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. யார்? இயேசுனா யாரும் தெரியாது, கண்ணை மூடி ஜெபிக்க தெரியல, கையை கூப்பி ஜெபிக்க தெரியல, ஆண்டவர் சமூகத்தில் பணிவாக இயேசுவின்னு கூப்பிட தெரியாத அந்த தாயாரை கர்த்தர் நேசித்தாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை முழுமையாக ஆண்டவருக்காய் வாழ்வு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவங்க அப்படியே மறந்து போகலை, ஆண்டவருக்காய் வாழுவேன்னு சொல்லி அர்ப்பணித்தாங்க. அந்த தாயார் இன்றைக்கி அந்த கிராமத்துக்கே ஒரு கிராமத்தில் எழுப்புதல் உண்டாகும்னா அந்த தாயாரை கர்த்தர் இன்றைக்கி ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தை ஒரு வார்த்தை கேளு, ஆண்டவரே இன்றைக்கி வாக்கு கொடுத்துட்டு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று, இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வாதமாக வைங்க ஆண்டவங்க. நாம மகிமைக்கென்று நான் எழும்பணும் ஐயா, என் மூலமாக நாம உயர்த்தப்படும், என்னை ஆசீர்வாதமாக வைங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார்.
இன்னும் கூட ஒரே ஒரு காரியம், லூக்கா 2வது அதிகாரத்தில் அன்னாள் சகோதரி குறித்து சொல்லப்பட்டது. 84 வயது நிறைந்த ஒரு விதவை தாயார். அந்த தாயாரை எருசலேமை மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் இயேசுவை குறித்து சொன்னால் என்று படும் யாவருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்தாங்க. அந்த ரகசியம் என்ன தெரியுமா? அந்த தாயார் தம் பலவீனத்தை பார்க்கல, தனித்திருக்கிறோமேன்னு பார்க்கல, இரவு பகலாக ஆண்டவரை ஆராதித்து ஸ்தோத்தரித்து உபாசித்து ஜெபிக்கிற ஜெபம் இருந்த நிமித்தமாய் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தாயாரை யாவருக்கும் ஆசீர்வாதமாக வைத்தார். அதில் இன்றைக்கும் ஆண்டவரை நீர் ஆசீர்வாதமாக வைங்கன்னு ஜெபிப்பது மாத்திரமல்ல, அந்த பலமே எனக்கு தாங்க. கர்த்தருடைய ஆவியானவரே, என்னால் முடியாது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் ஆகும் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியான உங்கள் பலமே நான் நிரப்புங்க. உங்கள் பலத்தினால் என்னை இடைக்கட்டுங்க. ஆண்டவர் என்னை பயன்படுத்துங்க, என்னை உபயோகப்படுத்துங்க, என்னை ஆசீர்வாதமாக வைங்க. உங்களால் முடியும். எனக்கு ஞானம் கிடையாது, எனக்கு திறமை கிடையாது, என்னால் பிரசங்கிக்க தெரியாது. ஆண்டவரே தகப்பன், நீங்கள் என்னை ஆசீர்வாதமாக வைங்க, உங்களால் ஆகும் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தருடைய ஆவியாண்ட ஆளுகளை ஒப்பு கொடுத்துருங்க. ஆவியாண்ட பலத்தினால் நிரப்பப்படுங்க. அந்த அபிஷேகத்தை நிறைவே பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை உங்கள் கண்கள் காணும்படியாய் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். என்னையவா கர்த்தர் இப்படி ஆசீர்வாதமாக வைத்திருக்கான்னு நீங்கள் ஆச்சரியப்படுவனமாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவாங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவர் உங்கள் வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வைங்க ராஜா. ஆசீர்வாதமாக எழும்பி நிற்க முடியாத அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துருங்க தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை செய்யும்படி அர்ப்பணித்து ஆவியானவரே என்னை ஊழியத்தின் பாதையில் மாத்திரமல்ல எல்லா வகையிலும் எல்லாருக்கும் ஆண்டவரை ஆசீர்வாதமாய் வைங்க என்று ஆண்டவரே அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வாதமாக வைங்க தகப்பனே. அப்படியாய் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏமா லார்ட், உமக்கு நன்றி ராஜா. அர்ப்பணித்து ஆண்டவரே உங்க நாம மகிமைக்கு ஆசீர்வாதமாக எழும்ப முடியாது தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க போறீங்க. உறவினருக்கு ஆசீர்வாதமாக வைக்க போறீங்க. சபைக்கு, கிராமம், பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக வைக்க போறீங்க. யாரெல்லாம் நிந்தித்தாங்களோ பரியாசம் அவர்களுக்கே கர்த்தாவே இந்த நாள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்து கனப்படுத்துகிற கிருபைக்காய் நாங்கள் உள்ளத்தின் ஆழ்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உங்கள் வார்த்தையின்படியே கர்த்தர் சாட்சியாக நிறுத்துகிற கிருபைக்காய் நன்றி. உங்கள் நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் நிலைநிறுத்த முடியாத அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. அவருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு இருக்கிற உங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.